ரவை கேசரி பண்ணி சாப்பிட்ருக்கோம். இப்போ சேமியா கேசரி பண்ணி சாப்பிட்லாமா? சேமியா கேசரியும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட. அதுக்கு தேவையான பொருட்கள்: திராட்சை, முந்திரி, ஏலக்காய், சேமியா, சர்க்கரை, கேசரி பவுடர். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு நெய் ஊற்றிடுங்க. நெய் ஊற்றிட்டு முந்திரி போட்டு வறுத்து எடுத்துடலாம். முந்திரியை கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துருங்க. தீயை விட்டுறாதீங்க. பொறுமையாக வறுத்து எடுங்க. நெய் வேகமாக வச்சிங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும், தீஞ்சு போயிடும். அதனால் ஸ்லோவாக வச்சு இதை மாதிரி வறுத்து எடுங்க. அதை எடுத்துட்டு அதில் சேமியா போட்டு அப்படியே வறுத்து எடுத்துடலாம். சேமியாவை இதை மாதிரி நல்லா வறுக்கலாம். நல்லா வாசனை அடிக்கும் இந்த சேமியா. அப்போ நம்ம வறுத்துட்டோன்னு அர்த்தம். அப்போ நிறுத்திடலாம். இந்த மாதிரி கலரி விட்டுனே இருங்க, இல்லைன்னா தீஞ்சிரும் அது. இதை மாதிரி கலரி வருங்க. பாருங்கள், அது போடும்போது எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் வறுக்கலாம். அவ்வளோதான், வறுத்தாச்சு. இப்போ இதுக்கு தண்ணி சேர்த்துலாம். 1.5 கப்பு தண்ணி. இப்போ 1.5 கப்பு தண்ணி ஊற்றிட்டு நல்லா இது மாதிரி கலக்கி விடுங்க. அது அப்படியே வேகட்டும். ஏலக்காய் போட்டாச்சு. இப்போ கேசரி பவுட்ரு அதில் கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி கலக்கி ஊற்றிடுங்க. அவ்வளோதான், அதில் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலக்கிடுங்க. இப்போ நல்லா கொதிக்குதா, கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிடுங்க. இந்த சர்க்கரையே நல்லா கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிடுங்க. இப்போ இதில் முந்திரி சேர்த்துடலாம். முந்திரி சேர்த்துட்டு இப்படி கலக்கிடலாம். பாருங்கள், சேமியா வெந்துச்சு. அவ்வளோதான், கொஞ்சம் தண்ணி சொன்னோன்னே இறக்கிடலாம். இப்போ திராட்சை சேர்த்தாச்சு. முக்கால்வாசி வெந்துடுச்சு. இது கொலன்னு ஆகும் பார்க்காதீங்க, கரெக்டாக தண்ணி வைங்க, கொலன்னு ஆகாது. இப்போ நம்ம கரைச்சி வச்சோம் பாருங்க சர்க்கரை, அதை வெடிக்கட்டி அந்த தண்ணி அதில் ஊற்றியாச்சு. இப்போ அந்த சர்க்கரை தண்ணி அதையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்ருங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. அது கொதிக்கும் போதே சாப்பிடணும் போல் தோணும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரவை கேசரியோட இது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட. அவ்வளோதான், இதை மாதிரி நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள். இது கட்டிலாம் விழாது, பயப்படவே வேணாம். ரவையாவது கட்டி இது விழாது. இதை நல்லா இதை மாதிரி கலக்கிட்டு இன்னும் கொஞ்சம் சுண்டுன பிறகு இறக்கிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இப்படி தான் இருக்கணும். இப்போ இதை எடுத்து வச்சு சுட சுட சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். முந்திரி திராட்சை போட்டு வேணுன்னா கொஞ்சம் நெய் கூட ஊற்றிக்கோங்க லாஸ்ட்டில் இறக்கும் போது. நீங்களும் வீட்லேயே இருக்கும் இந்த பொருள் வச்சு செஞ்சு பாருங்கள். செய்துட்டு சாப்பிட்டு பாருங்கள். உடனே போய் செய்யுங்க.